இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக எம்எஸ்எம்இக்கள் உள்ளன. கோவை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி பேட்டி. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருவதாகவும், அவற்றின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய எம்எஸ்எம்இ துறை அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி கோவையில் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எம்எஸ்எம்இ துறையின் பங்களிப்பு 33.31% உள்ளதாகவும், நாட்டின் உற்பத்தி துறையில் 36% பங்கையும், மொத்த ஏற்றுமதியில் 46% பங்கையும் இத்துறை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் வலிமை அதன் ஏற்றுமதி அளவை வைத்தே கணக்கிடப்படும் நிலையில், இந்திய பொருளாதாரத்தின் உண்மையான முதுகெலும்பாக எம்எஸ்எம்இக்கள் திகழ்வதாக அவர் புகழாரம் சூட்டினார். தொழில்துறையினர் சந்தித்து வரும் சவால்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், அலுமினியம் மற்றும் தாமிரம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வு தற்காலிகமானதுதான் என்றும், விரைவில் நிலைமை சீராகி பழைய விலை நிலவரம் திரும்பும் என்றும் தெரிவித்தார். ஜாப் ஒர்க் செய்யும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி விகிதத்தை 18%லிருந்து 5%ஆக குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்படும் என உறுதியளித்தார். மேலும், விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதை போல சிறு தொழிலாளர்களுக்கும் எம்எஸ்எம்இ கிரெடிட் கார்டு வழங்குவது குறித்த அறிவிப்பு அதிகாரிகளுடனான ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். மூலப்பொருள் விலையை கண்காணிக்க தனி குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பேசிய அமைச்சர், கோவையில் உள்ள கள நிலவரங்களை அதிகாரிகளுடன் ஆலோசித்து அனைத்து அம்சங்களையும் பரிசீலித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். கோயம்புத்தூரின் தயாரிப்புகள் சர்வதேச சந்தையில் வலுவாக சென்றடைய தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்று குறிப்பிட்ட அவர், கயிறு வாரியம் போன்ற அமைப்புகள் மூலம் நலிவடைந்த பிரிவினரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், தமிழ்நாடு, பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் குறுந்தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். They are requesting for 5% GST tax rate, whereas the GST slab has increased from 12 to 18%. What is the reason, sir? MSME के लिए GST कम करने। जहाँ तक हमारे MSME का सवाल है, और MSME में 3 फैक्टर बहुत बेहद मजबूत होता है, स्ट्रॉन्ग होता है टू एसेस देश के आर्थिक स्थिति को। वो है जीडीपी। तो सो फार जीडीपी इज कंसर्न, हमारा जो डिपार्टमेंट है हैविंग 30.1% कंट्रीब्यूशन इन जीडीपी, तो दैट इज बिग वन। देयर आफ्टर आप कर सकते हैं कि सो फार मैन्युफैक्चरिंग सेक्टर इज कंसर्न, आवर डिपार्टमेंट कंट्रीब्यूट दैट 36% ऑफ द